வணக்கம் மித்ரா. அதாவது திருவண்ணாமலை வேலூர் எல்லையில் இருக்கக்கூடிய ஜவ்வாது மலையிலிருந்து வரக்கூடிய இந்த உட்காவேரி ஆறானது மேல் அரசம்பட்டு பகுதியிலிருந்து தொடர்ந்து ஒடுக்குத்தூர், ஏமல்லபுரம், குருராஜபாளையம், பாலப்பட்டு இது போன்ற கிராமங்கள் வழியாக பயணிக்கின்றன. வேலூர் மாவட்டத்தை நேற்று முதலே பெஞ்சான் புயல் காரணமாக மழையானது தொடர்ந்து பெய்து வருகின்றன. அதிக அளவு கனமழை இல்லாவிட்டாலும் மிதமான மழை, அவ்வப்போது கனமழை என தொடர்ந்து பெய்து வருகின்றன. நேற்று இரவும் பார்த்தோம்னால் அதிக அளவு மழையானது தொடர்ந்து பெய்திருக்கின்றன. குறிப்பாக வேலூரில் பார்த்தோம்னால் 99.90 மில்லிமீட்டர் மழை பதிவும், அதே போன்று இந்த உத்தரகாவேரி ஆறு இருக்கக்கூடிய இந்த அணைக்கட்டு பகுதியில் பார்த்தோமானால் 94.70 மில்லிமீட்டர் மழையானது பதிவாகி இருக்கின்றன. இதனால் அந்த மேல் அரசம்பட்டு பகுதியிலிருந்து துவங்கக்கூடிய இந்த உத்தரகாவேரி ஆற்றில் அதிக வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டிருக்கின்றன. உத்தரகாவேரி ஆற்றில் மட்டும் இல்லாமல் அணைக்கட்டு பகுதியில் இருக்கக்கூடிய நாகநதி ஆற்றிலும் வெள்ளப்பெருக்கானது தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன. இந்த திடீர் வெள்ளப்பெருக்கின் காரணமாக அந்த கரையோரம் இருக்கக்கூடிய கிராம மக்களுக்கு வருவாய்த்துறை மூலமாக ஏற்கனவே அறிவுறுத்தலானது வழங்கப்பட்டிருக்கின்றன. இது போன்ற வெள்ள நேரத்தில் அவர்கள் இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து வெளியே வந்து பாதுகாப்பான முகாம்களில் தங்க வேண்டும் என்று ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களை, தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களை மீட்டு பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு சென்று அவர்களை அமர்த்து வைக்கக்கூடிய நடவடிக்கைகளை வேலூர் மாவட்ட நிர்வாகம் மற்றும் வருவாய்த்துறை சார்பில் தொடர்ந்து அந்த பணிகளானது நடைபெற்று வருகின்றன. இதில் குறிப்பாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், இந்த உத்தரகாவேரி ஆற்றில் இந்த வெள்ளப்பெருக்கு அதிகரித்து வருவதன் காரணமாக ஒடுக்கத்தூர், நேமந்தபுரம், குருராஜபாளையம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தரைப்பாலங்கள், 3 தரைப்பாலங்கள் முழுமையாக இந்த ஆற்றில் வரக்கூடிய வெள்ளத்தால் மூழ்கியிருக்கின்றன. அதே போன்று பாலப்பட்டி இந்த பகுதி கிராமத்திலிருந்து ஒடுக்கத்தூருக்கு செல்ல வேண்டும் என்றால் சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் சுற்றி செல்லக்கூடிய நிலை தற்போது அந்த கிராம மக்களுக்கு ஏற்பட்டிருப்பதாக அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மழைக்காலங்களில் வெள்ளம் வந்தால் இது போன்ற அவலங்களை தொடர்ந்து ஏற்படுவதாகவும் தங்களுக்கு நிரந்தர தீர்வானது ஏற்படுத்தி தர வேண்டும் என அந்த கிராம மக்கள் தெரிவித்திருக்கின்றனர். வெள்ளப்பெருக்கானது தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன. இதற்கான காரணம் மழையானது நிற்காமல் மிதமாக தொடர்ந்து பெய்து வருகின்றன. அது மட்டும் இல்லாமல் அவ்வப்போது கனமழையானது பெய்வதன் காரணமாக இந்த வெள்ளப்பெருக்கு அதிகரிக்க வாய்ப்பு இருக்கின்றன. பொதுமக்கள் யாரும் அலட்சியமாக அந்த தண்ணீர் வரக்கூடிய ஆற்று பகுதியில் சென்று நிற்க வேண்டாம், அதே போன்று அந்த ஆற்றில் குளிப்பதற்காக இறங்க வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றன. மாவட்ட ஆட்சியர் ஏற்கனவே வெள்ள அபாய எச்சரிக்கையும் அறிவித்திருக்கின்றார். ஆகவே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் யாரும் அலட்சியமாக அந்த ஆற்றங்கரைக்கு சென்று அந்த தண்ணீரை பார்க்க வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து வெள்ளப்பெருக்கான அதிகரித்து வருவதால் அந்த பகுதியில், அதாவது இந்த தரைப்பாலம் மூழ்கி இருக்கக்கூடிய பகுதியில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். ஏனென்றால் இந்த தரைப்பாலத்தில் பொதுமக்கள் யாரும் அலட்சியமாக செல்லக்கூடாது என்பதற்காக பேரிகார்டுகளை வைத்து 2 புறமும் காவல்துறையினர் பாதுகாப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். பவித்ரா, விவரங்களுக்கு நன்றி பிரீத்குமார்.